எனக்காக 100 கோடி ரூபாய் வச்சு காத்துக்கிறாரு. 100 கோடியா? அடுத்து அங்க போறோம். விட்டால் நாலு சேட்டை அவர் குடும்பத்துக்காக இருக்கிறோம். சம்பாதிக்கிறோம். எங்கடா போற பாவியா? யாரு மச்சா? வர கட்டாடி போறீங்க. எப்படா வாங்குறீங்களா? கம்மண்டா இருக்குப்பா. மேலே ஏத்தி போடு, மேலே ஏத்தி போடு. ஏறு ஏறு. செருப்படி மூத்தமா அம்மா. ஐயோ ஐயோ அம்மா பால்லாம் சாப்பிட்டமா? பழமெல்லாம் சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டேன். இன்னும் சாப்பிட்டியா? கொடுக்கணும் சாப்பாடு. யாரு கொடுக்கணும்? நீ சாப்பிட்டே இல்லையா? நான் எப்பவே சாப்பிட்டேன்பா. சட்டி சுட்டதாடா. ஓய் அப்படியே நெருங்க விடுவாங்க. மாமா சொல்ல விடுது வாய். சொல்லுங்க வாய். நம்ம அடிக்கமா வேணா வாங்கடா. போடலாமா? வேற உன்னை போடணுமா? பால் மச்சான் என்ன தெரிய போச்சா? பால் மச்சானோ தெரியல இருக்கும். நம்ம டேல ஆடிடா. அம்மா மால போட்டு நாட்டுல நடக்க எடையவானா? சரி எங்க அப்பா எங்க? நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன். கூப்பிடுங்க அப்பா. எங்க அப்பா பையனப்பா போயிட்டாருமா இப்ப பைத்தியத்துல. நீ என்னடா நீ ஜிஜி பண்ணியே? தங்கச்சியை திரியே டவுன் பஸ் நானு. அம்மா வந்து மருவத்தூர், சோத்துப்பாக்கம், வந்தாவாசி, ஈசியாறு, திண்டிவனம், காஞ்சிபுரம், மானாமதி கூட்டுரோடு, சேத்துப்பட்டு, ஆரணி, செய்யாறு, போலூர், எத்தனை ஏரியா வாங்கி சர்வீஸ். சர்வீஸ்ல இந்த ஏரியால வந்து பாத்துக்கிறேன் நானு. என்ன எங்களை தீர்னியா? நம்ம வாழ்த்தா தெரியுமாவா? என்னடா இல்ல சுத்தாரா? நான் வாங்கடா. ஏய் தடிமாடு. ஏய் சாவுடா நீ வேற நீ கார்ல வந்து என்ன பண்ற? சாவடியா. 6 வருஷம் எங்க அம்மா தாலி அறுத்து. எங்க அம்மா தாலி அறுத்து 6 வருஷம். 6 வருஷம் எங்க அம்மா தாலி அறுத்து. எனக்கு அடிக்க தெரியாது. எனக்கு அடிக்க தெரியல. என்ன அடிக்கிறல ஒருத்தங்கிறான். யாரு அவன் வந்தானு வச்சுக்க ஊதிடுவான். அப்படியே வர சொல்லு.
தம்பி மோர் முட்டி வர சொல்லு. தம்பி மோர் முட்டி டாபுரு இது யார் அது புதுசா ஒரு ஆள் கூட வச்சு சுத்திக்கிறீங்க ஐயோ தம்பி கூட தரவா ஏண்டா உன் கூட ஒருத்தன் தான் அவன் எங்க கூட வந்தவன் என்ன சொல்ற பாம்பேக்கு போனா 5 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் என்கிட்ட 10 பைசா பெறாது நான் போற இடத்துல வாங்கிட்டு வந்துடுறேன் தோ பாரு வீட்டு போ பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணா 5 லட்சம் ரூபாய் தரணும் பேங்க் லோன் சொன்னாங்க அதனால தம்பியை மாத்திட்டேன் என்ன பத்தி பேசுறேன் என் மாமாவுக்கு கோவம் வரும் மாமாவா என் மாமா இருக்க என் பிச்சு இருக்காண்டா அடிமா புடிச்சா என் பிச்சு கூப்பிடு ஓ மாமா சக்கரை வாடா செவட்டி கம்யூனிட்டி சக்கரை சக்கரை பாடுறா சக்கரை சக்கரை பந்தல அதுல பாரு சக்கரை பந்தலா பொன்னை சிந்தலா இல்ல ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை போய் பிடிக்குது துப்புக்குதான் உனக்கு யாராமா இந்த பொட்டைங்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிக்கிட்டுங்க நான் உன்ன சொல்ல வேலை
ஐயா இந்த நாட்டை உங்க பேர்லயே நான் எழுதி வாங்கிட்டேன். அப்படியா? அவங்க பேர்ல நான் எழுதவே இல்லைங்க. ஆரவல்லின்ற பேருக்கு ஆனந்தன்னு நான் போட்டுட்டேங்க. இது தெரியாம உன்னை தவறான இது விட்டேன். அதனால தாங்க நான் போய் ஆபரேஷன் பண்ணி வந்துட்டேன். பாபி கல்லன் நம்மளாம் குள்ளன் நம்ம கூட சொல்லுவாங்க. ஆ, நான் உன்னை நம்பி தானே நாட்டை ஏற்றி சொன்னேன். ஆ. இப்ப அவன் பேர்ல எழுதி வச்சு என்ன நியாயம்? நான் பரவாயில்ல, ஆ. ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருக்கிறேன். ஆ. உனக்கு நான் பரிசு தரணும்ல. என்ன பரிசு? போய் சேர்றா. அதிகார கூட்டம் அனைத்து ஒன்று சேர்த்து விட்டு இனி இவங்க மத்தியில வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா நீ பொது கோயில விழுந்துட்டேன், உன்னை காப்பாத்தலாம் நான் நினைக்கிறேன். ஆனா என்னையும் சேர்த்து கோயிலுக்கு கட்டினாக்கா 2 பேரும் சேர்ந்து போயிடுவோம். அதனால இந்த நாடு என ஒருவனுக்கே சொந்தம். போய் சாரியா. அட பாவி நாசக்காரா. அட நயமஜாக துரோகி பச்சை வந்து பாவி. சொல்லிக்கோ. டேய் அண்ணா இப்படி வாடா அண்ணா வாடா. I am coming. டேய் Wow. டேய் பாவி உன் கூட கூடி ஆடவ ஆட்டி வச்சேன். கூட்டி பிரிச்சு வச்சேன். இதெல்லாம் செய்தனே. டேய் இப்படிலாம் செய்துட்டு நாடு நகரம் ஒப்புச்செய்யாரோட அத்திரி எழுதி வாங்கி நியாயமாடா இது? ஏன்னா எழுதி வாங்கி வச்சோம் கடைசியில எனக்கு இப்படி செய்து நியாயமா? இத பாரு. ஏய் காலமா மாட்டினா ஒருத்தர் தான் மாட்டோம், கும்பலா மாட்டோம். நீ போயிடு, நான் கூட சமாளிக்கிறேன். உன் கூடவே இருந்தேன். வார்த்தையை பாரு. இந்த அண்ணனுக்காக ஒரு தங்கச்சி ஒரு முத்தம். எனக்காக சரி கொடு. ஒரு முத்தம் கண்களை மூடுற பாவி. கண்ண போடணுமா? ஆமா. சரியா? இதோட நான் சொல்லுமாமா சொல்லு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நெறிமுறை இருக்கிறது. எப்படி வேண்டுமென்றால் வாழலாம், வாழ்க்கை நெறிமுறை இருக்கிறது. நான் எப்படி வேண்டுமென்றால் வாழலாம் என்று புறப்பட்டேன். ஆனால் கிடைத்த பரிசு இதுதான் மரணம். மரணம். வாழ்க்கையில வாழ்ந்தா நேர்மையா வாழணும். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும். இல்லையா செத்து போயிடணும். செத்துடு. கல்லாம்புனால வாழணும். நான் இப்படி இருக்கிறேன் மச்சான். இந்த நாட்டை நீ ஏற்கிறா மச்சான். ஆமா, என் நாட்டை எடுக்க பிச்சை போடுறாங்க. ஏதோ பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்து இறுதியை திரும்ப நடக்கட்டும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அன்பார்ந்த நாடுகளார் அரசியல்வர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் உத்தரமேரத்து கட்டியாமன் ஸ்ரீ இனியா நாடகத்தினால் பூத்தந்த புது வாழ்வு அல்லது ஆரவழி சூழ்ச்சி என்ற நாடகம் இந்த காட்சியில் ஈடுபட்டது. எங்களுக்காக அறுசுவை உணவை தரவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த தரவர்களுக்கும் இந்த மேடை அமைத்து கொடுத்த தரவர்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நாடகத்தை கடலுக்கு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க அப்படி செல்வோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.